அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் இம்மாதத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? சோஷியல் மீடியாக்களில் வீடியோஸ்களுக்கும் போஸ்ட்டுகளுக்கும் செலவிடும் நேரங்களை குறைத்து குர்ஆன் ஓதுவதிலும் திக்ர் செய்வதிலும் அதிக பாவமன்னிப்பு கேட்பதிலும் செலவிட வேண்டும். நாம் இங்கு நிம்மதியாக நோன்பு வைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உலக முஸ்லிம்கள், குறிப்பாக பாலஸ்தீன் காசா மக்கள் அங்கே கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய துவாவில் அவர்களையும் இணைத்து அவர்களுக்காக அதிகமாக துவா கேட்போம். நம்மை போன்று அவர்களும் மகிழ்ச்சியோடு இந்த ரமலானை அடைய அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான நன்மைகளை பெற்று இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் நம் அனைவரும் வெற்றி பெற அல்லாஹ்விடம் அதிகமான பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் இம்மாதத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? சோஷியல் மீடியாக்களில் வீடியோஸ்களுக்கும் போஸ்ட்டுகளுக்கும் செலவிடும் நேரங்களை குறைத்து குர்ஆன் ஓதுவதிலும் திக்ர் செய்வதிலும் அதிக பாவமன்னிப்பு கேட்பதிலும் செலவிட வேண்டும். நாம் இங்கு நிம்மதியாக நோன்பு வைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உலக முஸ்லிம்கள், குறிப்பாக பாலஸ்தீன் காசா மக்கள் அங்கே கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய துவாவில் அவர்களையும் இணைத்து அவர்களுக்காக அதிகமாக துவா கேட்போம். நம்மை போன்று அவர்களும் மகிழ்ச்சியோடு இந்த ரமலானை அடைய அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான நன்மைகளை பெற்று இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் நம் அனைவரும் வெற்றி பெற அல்லாஹ்விடம் அதிகமான பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.